லைவ் தமிழ் செய்திகள். தற்பொழுது நடைபெற்று வரும் சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சியானது சிறுவர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு பல சிறுவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மெகா ஆடிஷன் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதால் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களால் ஏழுமான பாடல்களை பாடி நடுவர்களின் சிலெக்ஷன் என்ற கொமாண்டை பெற வேண்டும். அதனால் ஒவ்வொரு பாடல்களும் தங்களுக்கு ஏழுமான அந்த சிறு வசீகர குரலால் பல பாட்டுக்களை பாடி வருகின்றார்கள். நடுவர்களுக்கும் ஒரு வியப்பான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. யாரை நாங்கள் இந்த போட்டியிலிருந்து நீக்கலாம் என்றால் எல்லோரும் மிகவும் அழகாக பாடக்கூடிய சிறுவர்கள் இந்த முறை லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியில் வரலாறு காணாத போட்டியாளர்கள் இம்முறை பங்கு பெற்று வருவது பலரையும் ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்தியிருக்கின்றது. லிட்டில் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சி 4வது மெகா ஆடிஷன் நடைபெற்று வருகின்றது. அதில் பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருப்பதால் உலகம் பூராகவும் இருக்கின்ற ரசிகர்கள், அதாவது சரிகமப நிகழ்ச்சியை தொடர்ந்தும் அவதானித்து அதில் இருக்கின்ற விடயங்களை ஆராய்ந்து தங்களின் கருத்தை முன்வைக்கும் ரசிகர்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஏனென்றால் தமிழ் தொலைக்காட்சியானது இவ்வாறான நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்ததன் மூலம் உலகத்தில் இருக்கின்ற சிறந்த தமிழ் பேசும் பாடகர்கள் இதில் பங்கு பற்றி தங்கள் திறமைகளை நிரூபிப்பதற்கு வாய்ப்பை அமைத்து கொடுத்திருப்பதாக கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும்.